வேல்ஸோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுங்க 100% ஸ்காலர்ஷிப் பெறுங்க. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சுந்தரவேலு. உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா என்னோடய ப்ரோக்ராம் அப்டேட்ஸ் நான் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலான்றது உங்களோட கமெண்ட்ஸ் மூலிமா எனக்கு தெரியும். அதனால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேருக்கு லைக் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் பேஸ் பண்ண ப்ரோக்ராம். நிறைய ரகசியங்கள், இந்த உலகம் மட்டுமே இல்லை, இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ்னு சொல்லுவோமே, இது பண்ண எல்லா விஷயங்களையும் நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் லைனாக ஒன்று பை ஒன்று சொல்ல போகிறேன். இது சாதாரணமாக எங்கே ஒரு விக்கிபீடியாவில் எடுத்து பார்த்து இதை பேசுகிற விஷயங்கள் கிடையாது. என்னோடய ஸ்கிரிப்ட் சினிமாவுக்காக நான் 9-10 வருஷமாக நான் ரிசர்ச் பண்ணேன். அதாவது நிறைய ரிசர்ச்சர், ஆய்வாளர்கள் பண்ண ஒரு புத்தகங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் வச்சு நான் வந்து பண்ணதை இந்த யூடியூப் சேனலமாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். மறக்காமல் மர்ம தேசம் சேனலில் 1/1 எபிசோடாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட் எபிசோட் கிராப் சர்க்கிள், அதாவது பயிர் வட்டங்கள். நான் நிறைய பேச விரும்பல, வீடியோவை பாருங்கள்.
என்ன நேயர்களே, வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதை பற்றின பெரிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்காது. ஏன்னா சில பேருக்கு இந்த விஷயங்களை பற்றி, அதாவது கிராப் சர்க்கிள், பயிர் வட்டங்களை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இதை அப்படி தெரியாத சில விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு அதாவது மக்களால் கொஞ்சம் கண்டறியப்பட்ட இடம் எப்போன்னா 1678 வருஷத்தில் தென்கிழக்கு இங்கிலாந்தில் அமைஞ்சிருக்க ஒரு 𝐓𝐡𝐢𝐬 ஒரு இடத்துல வந்து ஒரு பிசாசு, அந்த காலத்தில் தான் கதை பிசாசு பேய் பண்ணலாம் கொஞ்சம் பூதமாக சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பிசாசு வந்து ஒரு விவசாயிக்கு வந்து இந்த பயிர் வட்டங்களை அமைச்சு கொடுத்ததுன்ட்டு ஒரு வில்லேஜ் ஸ்டோரிஸ் அது மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த பிசாசு கதையில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்லைன்றது நம்ம பெருசாக தெரியாத நிலையில் அதை கொஞ்சம் சில நூற்றாண்டுகள் அப்படியே அந்த கதைகள் மாதிரி கடந்து வருது. பிறகு வந்து 1920 தான் இந்த வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டைமில் தான் நிறைய விஷயங்கள் இந்த பயிர் வட்டங்களை பற்றி திரும்பி மேலும் தெரிய வருது. நிறைய இடத்துல இந்த வந்து காணப்படுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வட்டங்கள் தோண்ட ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 1980 வருஷத்துக்கு மேலே தான் இந்த பயிர் வட்டங்கள் கொஞ்சம் சிக்கலான ரொம்ப அந்த ஒரு மேத்தமெட்டிக் பேஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு டயக்ராமில் வந்து இந்த பயிர் வட்டங்களை தோண்ட ஆரம்பிச்சு. இதை வந்து எப்படி சொல்கிறதுனா காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 300 அதுக்கு மேலே வந்து நிறைய பயிர் வட்டங்கள் உலகம் முழுசாக நிறைய இடத்துல காணப்படுது. அதாவது எப்படின்னா அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, நெதர்லாண்டு, ஜெர்மன், போலாந்து, பெல்ஜியம், இத்தாலி, ஸ்வீடன், நார்வே, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல கண்டங்களில் அந்த நாட்டில் வந்து இந்த விஷயங்கள் காணப்படுது. இது குறிப்பாக வந்து தென்கிழக்கு, அதாவது தெற்கு இங்கிலாந்தில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 100க்கும் அதிகமான பயிர் வட்டங்கள் உருவாக்கப்படுது. அது என்ன காரணம், அதாவது இங்கிலாந்தில் மட்டும் மெயினாக அந்த இடத்துல அந்த பயிர் வட்டங்கள் நிறைய தெரிய காரணம் என்னன்றது ரிசர்ச்சுகள் நடந்துக்கிட்டு இருக்கு.
தென்மேற்கு இங்கிலாந்து, அதாவது சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்டில் வந்து வைல்ட்ஷயர்ன்ற ஒரு இடத்துல வந்து 𝐓𝐡𝐢𝐬 அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு விமானினா ஒரு விவசாய விமானி. அவர் என்ன நம்ம ஊரில் வந்து இந்த விவசாய நிலத்துக்குலாம் அந்த மருந்து தெளிக்கிறாங்க. அவங்க ஊரில் பெரிய வந்து ஏக்கர் பல 1000 ஏக்கரில் இருக்க விவசாய நிலத்தில் வந்து ஒரு சின்ன மினி ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம்னா மைக்ரோ லைட் ஃப்ளைட். அது நம்ம மருந்து தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் ஒரு மருந்தை வந்து தெளிச்சிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரிட்டர்ன் ஆகிறாரு. மருந்து திருப்பி ஃபில் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் வரும்போது அவர் மருந்து தெளிச்ச இடத்துல வந்து ஒரு கிராப் சர்க்கிள் உருவாகியிருந்திருக்கு. அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த மாதிரி விஷயம் நம்ம போகும்போது பார்க்கல இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல்லாக அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு வயர்லெஸ் மூலிமா. அங்கே பெரிய கூட்டம் சேர்ந்தது. இதுதான் முதல்ல வந்து கொஞ்சம் பிரபலமாக காரணமாக, அதாவது நம்ம தரைமட்டத்தில் பார்த்தா தெரியாத ஒரு விஷயத்தை வந்து ஃப்ளைட்லேருந்து டாப் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது தெரியுன்ற விஷயத்தில் வந்து இங்கே தான் முதல்ல உருவாகுது. அதுக்கப்புறம் உலகம் முழுசு இந்த விஷயத்தை தேட ஆரம்பிக்கும்போது நிறைய இடத்துல டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தெரிய வருது. இந்த பயிர் வட்டங்கள்லாம் எப்படின்னா இந்த கணித மேதைகளால் வரையப்படும் மிக சிக்கலான இந்த கோத்திர கணித வரைவுகள்னு சொல்லுவோம். ஒப்பானது அந்த விஷயங்கள் அது கோத்திர வரைவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டயக்ராம், அந்த டயக்ராம்லாம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு டயக்ராம். அது அவ்வளோ ஈஸியாக வரைய முடியாது. அதுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது மேத்தமெட்டிக்கலாக அதில் வந்து நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அதை கணக்கீடு பண்ணால் தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர்லேயே வரைய முடியும். அந்த பேப்பரில் வரைகிறதுக்கு பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் கூட ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வரைகிறதுக்கு. ஸோ 1994 வருஷத்துக்கு மேலே இந்த பயிர் வந்து பயிர் வட்டங்கள் நிறைய தோண்ட ஆரம்பிக்கும் போது இது எப்படின்னா பயிர் வட்டங்கள் நிலத்துலேருந்து நிலத்தோட மடித்து அப்படியே வந்து அவ்வளோ மாதிரி அமிழ்த்திய எந்த ஒரு பயிருக்கும் சேதப்படுத்தப்படாமல் அது வந்து பயிர் வட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது வந்து அதே மாதிரி வந்து 2000 வந்து வுட்பர்க் ஹில்ஸ் வில்ஸ்ன்ற இடத்துல வந்து உருவாக்கப்பட்ட பயிர் வட்டம் தான் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லி இன்றைக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. அது என்னென்னா சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பயிர் வட்டம் சொல்லுவாங்க. இந்த பயிர் வட்டத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா 308 முக்கோணங்களை கொண்டு இந்த பயிர் வட்டம் வரையப்பட்டிருக்கு. இதில் 44 வளைஞ்ச கோடுகளால் உருவாக்கப்பட்டிருக்காது. இது ஒரு பெரிய ரிசர்ச்சான இது எப்படி சொன்னால் எந்த ஒரு ரிசர்ச்சரும் வந்து இதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவ்வளோ ஒரு மைனூட்டான ஒரு டயக்ராமை வந்து ஒரு டாப் ஆங்கிலேருந்து பார்த்தா தான் தெரியுற மாதிரி விஷயத்தை வந்து ஒரு சாதாரண பயிரில் வந்து எப்படி இதை வளைச்சி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, எந்த பயிரும் டேமேஜ் ஆகுன்ற ஒரு விஷயம் தான் இதில் முக்கியமான ஒரு பார்ட். இந்த சூரியகாந்தின்ற சன்ஃப்ளவர் கிராப் சர்க்கிள் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள், சில கோட்பாடுகளை நம்ம சொல்கிற விஷயங்கள், நாம் 3 காமிச்ச சில விஷயங்கள் வந்து மாறி வேறு மாதிரி நம்ம திருப்பி டயக்ராமாக இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு டஃப்பான ஒரு கிராப் சர்க்கிள்ஸ்லாம் வந்து எவ்வளோ சிக்கலான கிராப் சர்க்கிள் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 4 மணி நேரத்தில் வந்து எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. சிலதெல்லாம் வந்து சில நிமிஷங்களில் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம நிறைய ஆதாரங்கள் இருக்குது, அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குது. மேக்ஸிமம் 80% ஒரு கிராப் சர்க்கிள்ஸ் வந்து நைட்டில் தான் நடந்திருக்கு. சிலது வந்து ஒரு 20% ஒன்று டேலையும் லைவாக நடந்திருக்க விஷயங்கள் நிறைய பேர் விஷயங்கள். ஸோ இந்த உண்மையிலே இந்த பயிர் வட்டங்கள் யாரால் எதுக்காக உருவாக்கப்படுதுன்றது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்னும் தனியாக ஆராய்ச்சியாளர்கள் உருவானாங்க. இவங்களுக்கு வந்து கிராப் சர்க்கிள் ரிசர்ச்சர், அதாவது பயிர் வட்ட ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லிட்டு இவங்க வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா பயிர் வட்டத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பயிர் வட்டங்கள் உண்மையை யார் தான் சார் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் வந்து மனிதர்கள்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் அந்த சயின்டிஸ்ட்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. என்னங்க பொசுக்கு ஆமான்ட்டேன்றீங்களா? ஆமாம், அதே சயின்டிஸ்ட்கிட்ட போயிட்டு இந்த பயிர் வட்டங்கள் இந்த கிராப் சர்க்கிள் வந்து மனுஷங்க மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பயிர் வட்டங்கள் மனுஷங்க தான் உருவாக்குறாங்களா இல்லை மனிதர்கள் தவிர வேறு யாராவது உருவாக்குறாங்களா அந்த ஒரு வீடியோவை நான் உங்களை இந்த கிராப் சர்க்கிள் பார்ட் 2, அதாவது மறைக்கப்பட்ட உண்மையில் பகுதி 2ல் கிராப் சர்க்கிள் 2ல் வந்து உங்களை அந்த வீடியோ அதோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னோட அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நான் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த விஷயங்கள் நிறைய கிளாரிஃபிகேஷன் ஆகும். மறக்காமல் நம்ம மர்மதேசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயிர் வட்டங்கள் 2, அதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள் அதில் ஒன்றான பயிர் வட்டம் 2ல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றென்றும் நான் உங்கள் சுந்தர வேலு. My dream is coming true. My dream is coming true.
My dream is coming true. My dream is coming true. நம்ம பசங்க ஃபாரினில் படிக்கணும், லண்டனில் பட்டம் வாங்கணும்னு நமக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கும். அந்த கனவு இப்போ நனவாக போகுது. MDIS Wales. Wales University in Chennai and MDIS with 60 years legacy in Singapore are offering twinning programs for students who have completed 12th. ஒரு வருஷம் இந்தியாவில், ஒரு வருஷம் சிங்கப்பூர்ல. டிகிரி யூகேல இருந்து. ஆனா ஃபீஸ் மட்டும் எங்க அப்பா பட்ஜெட்குள்ள. MDIS Wales. Your dream is coming true.